அரசியலில் ஒரு கத்துக்குட்டி என தன்னை விமர்சித்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவை கடுமையாக சாடியுள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. செல்லூரை தாண்டினால் அவரை யாருக்கும் தெரியாது எனவும் அவர் பதிலடி கொடுத்துள்ளார். இருவரும் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம். அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டின்றத திரும்ப நிரூபிச்சிருக்கார் பாருங்க. ஒரு அறவேக்கெடுத்தனமான அரசியல்வாதி. எங்க பொதுச் செயலாளர் நீ கலந்துக்கிட்டது ஏன்னு கேட்கல. எங்க பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரு, பாரதிய ஜனதா கட்சியை கூப்பிட்டு நடத்த வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு தான் கேட்டார். இதுல என்ன அரசியல் நாகரிகம்? மோடி ஐயாவுடைய கையிலே அந்த நாணயத்தை வெளியிட்டு இருந்தா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பத்திரிகையில படிப்பான், நாகாலாந்துல படிப்பாங்க ஐயா, சிக்கிம்ல படிப்பான். புரட்சி தலைவர் யார்? தமிழகத்தில் எப்படிப்பட்ட மாபெரும் ஒரு சரித்திர நாயகம். தமிழகத்தில் மத்தியான உணவை எப்படி கொண்டு வந்தார், எப்படி நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுத்தார், எப்படி எல்லா மக்களும் அவரை கடவுளாக பார்த்தாங்க. அது மோடி ஐயா வெளியிட்டு இருக்கும். எடப்பாடி பழனிசாமி நீங்க வெளியிட்டீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேப்பர்ல உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி யாரும் நீங்க அங்க போய் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும். நான் தான் எடப்பாடி பழனிசாமி படிப்பான். சிக்கிம்ல எப்படி தெரியும்? நாகாலாந்துல எப்படி தெரியும் எடப்பாடி பழனிசாமி யாரு? வெஸ்ட் பெங்கால் எப்படி தெரியும்? ஜார்க்கண்ட்ல எப்படி தெரியும்? உத்தரப்பிரதேசல எப்படி தெரியும்? ஆர்பி உதயகுமார் யாருன்னு மதுரை தாண்டா தெரியாது. செல்லூர் ராஜா யாருன்னு அந்த செல்லூரை தாண்டா தெரியாது. அதிமுக இருக்கக்கூடிய யாரையும் அந்த ஊரை தாண்டா தெரியாது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.